இரட்டை அர்த்தத்தில் சாமிக்கு பேனரா? கொதிக்கும் இந்து முன்னணியினர். வேலூர் மாவட்டம் காட்பாடி கிளித்தான்பட்டறை பகுதியில் புகழ்பெற்ற ஸ்ரீ சுந்தரியம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழா வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது. அதனால் அக்கிராம இளைஞர்கள் பேனர்கள் வைத்துள்ளனர். அந்த பேனரில் பக்தர்கள் மனம் புண்படும் வகையிலும் மத ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படுத்தும் வகையிலும் பொது இடங்களில் அனுமதியின்றி ஏராளமான பிளெக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன. அவ்வாறு வைக்கப்பட்டிருக்கும் பிளெக்ஸ் பேனர்களில் கூலிங் கிளாஸ் அணிவித்தும் டாக்டராகவும் நியூஸ் ரீடராகவும் பல வகையான வடிவங்களில் அம்மனை சித்தரித்துள்ளனர். அதோடு வயசு பசங்க நாங்க, உங்க இன்ஸ்டா ஐடி தாங்க போன்ற சில டயலாகினையும் பேனரில் அடித்துள்ளனர். இதுபோன்ற இளைஞர்களின் செயல்பாடுகள் அப்பகுதியில் தேவையில்லாத சர்ச்சைகளை உருவாக்கியுள்ளது. திருவிழா என்பது எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒன்றாக சங்கமிப்பது மட்டுமின்றி மகிழ்ச்சியை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வது. ஆனால் இப்போது மதுவும் பிளெக்ஸ் பேனரும் தான் திருவிழா என்ற நிலை உருவாகிவிட்டதாக இந்து முன்னணியினர் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். இவ்வாறு அனுமதியில்லாமல் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என இந்து முன்னணி மாநில நிர்வாக குழு உறுப்பினர் மகேஷ் காவல்துறைக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். இது சமுதாயத்தில் மோதல்களை உருவாக்க வழிவகுக்கும் என்றும் மோசமாக பேனர்களை வைத்த நபர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவில் விழாக்கள் எத்தனை மணிக்கு புறப்பாடு, சாமி புறப்பாடு, எத்தனை மணிக்கு விழா இருக்குது, எத்தனை மணிக்கு கோவிலில் அந்த திருவிழா சம்பந்தமான செய்திகளை மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக ஒரு விளம்பர பதாகை வைப்பாங்க. இப்போ அந்த விளம்பர பதாகைகள் பார்த்தீங்கன்னா ஆபாசத்தையும் சினிமா நடிகை கூட இறைவனை ஒப்பிட்டு இப்போ இளைஞர்கள் அந்த விளம்பர பதாகை வைக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வாசகங்கள் பார்த்தீங்கன்னா என்னை எதிர்த்தா நீ ஜிஹெச்சுக்கு போகணும், நாங்கள் தான் கெத்து, எங்கள் ஏரியா தான் பெருசு, இப்படி இரு பகுதிக்கு மோதல் உருவாக்குற மாதிரி பேனர் வைக்கிறாங்க இளைஞர்கள். அது மட்டும் இல்லை, அவங்க படத்தெல்லாம் போட்டு ஏஐயில் செட் பண்ணி நாங்கள் எங்கள் ஊர் உங்கள் ஊர் பிள்ளைங்க உங்கள் ஐடியை தாங்க, அப்படி இந்த சினிமா நடிகையோடைய அந்த இறைவனை ஒப்பிட்டு அந்த பதாகைகள் வச்சு நிறைய பகுதியில் வச்சுருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் பல ஊர்கள் வைக்கிறாங்க. குறிப்பாக வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா இறைவனை பல ஆண்டுகளாக பல நூறு ஆண்டுகளாக இறைவனுடைய உருவம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி நம்ம வணங்குறோம். அந்த இறைவனோட உருவத்தை எடுத்து சினிமா நடிகையோட ஒப்பிட்டு பேனர் இருக்குது. அந்த சாமி கத்தி வச்சுக்கிற மாதிரி, கண்ணாடி போட்டுக்கிற மாதிரி, குதிரை மேலே வர மாதிரி அந்த சாமியை சினிமா நடிகையோட ஒப்பிட்டு கோயில் திருவிழாக்கள் இப்போது ட்ரெண்டுக்கு ஏற்றாற் போல மாறி வருகிறது என்றாலும் அதற்கென ஒரு மரியாதை உண்டு என்றும் அதனை ஒருபோதும் மீறக்கூடாது என்றும் பக்தர்கள் சிலர் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி உள்ளனர்.